கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6th ஜூலை இன்னைக்கு காடோட வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்புதம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21 இப்படியாக சொல்லுது. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா காட். இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்டு, வறட்சி இதெல்லாம் பாதிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பியிருக்காங்க. அப்படி மனம் திரும்பும்பொழுது தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் மனம் திரும்பாமல் இந்த உலக காரியத்தில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உலக காரியத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மீண்டுமாக மனம் திரும்புங்க. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்கள் செய்வார். பைபிளில் ஒரு கேரக்டர் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவங்கள புறக்கணிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறை தண்டனை அனுபவிச்சார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? மனம் தளரலை. அவர் வெயிட் பண்ணி ஆண்டவருக்காக காத்துட்டு. ஸோ நீங்களும் ஆண்டவருக்காக காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.